ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான சுவையில் ஒரு சூப்பரான பாவக்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சின்ன பசங்களுக்கு இது கொடுத்துடலாம், ஸ்கூலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. பாவக்கானே அவங்களுக்கு தெரியாது. முதல்ல பாவக்காய் வெட்டி வச்சுருந்த பாவக்காய் கொஞ்சம் எண்ணெயை போட்டு லேசாக வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா புளி கரைச்சி வச்சுருக்கோம். அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக பூண்டு, அப்புறம் தேங்காய்ங்க. அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த பாவக்காய் வந்து தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். திருப்பியும் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு கொஞ்சமாக சோம்பு, சீரகம், கொஞ்சமாக மிளகு, அப்புறம் வெங்காயம் போட்டு வதக்குங்க. அப்புறம் கொஞ்சம் பூண்டு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் தக்காளி, இதெல்லாம் போட்டு வதக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காவை போட்டு வதக்கிக்கலாம். வதக்கி அது ஓரமாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் விட்டுக்கலாம் சட்டியில். அப்புறம் கொஞ்சமாக கடுகு வச்சு தாளிச்சிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் போட்டு தாளிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம், போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. அப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியை ஊற்றிக்கலாம். அப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். லேசாக வறுத்து வச்சுருந்தா அந்த பாவக்காய் வந்து போட்டுக்கலாம். அதை போட்டு லேசாக வந்து கிண்டுங்க. அப்புறம் நம்ம வதக்கி வச்சுருந்ததை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். வாங்க மிக்சியில் போட்டுக்கலாம். மிக்சியில் போட்டு அரைக்கலாம். அரைச்சி இந்தமாரி பேஸ்ட்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். பேஸ்ட்டாக வந்ததை அதில் போட்டுற வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேஸ்ட்டை சின்ன பசங்களாம் கொடுத்து விடலாம். பார்த்தீங்கன்னா மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழிச்சு மூடி இறக்கிடலாம். 2 கிண்டிட்டு உண்மையிலேங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நன்று வந்ததும் ஒரே நீலா, நன்று வந்ததும் ஒரே நீலா. பார்த்தீங்களா பாவக்காய் இருக்குது. ஆனால் பாவக்கானே தெரியாது சின்ன பசங்களுக்கெல்லாம். இப்போது வெல்லத்தை கொஞ்சமாக இடித்து கொட்டிக்கலாம். அப்போ தான் அந்த கசப்பு தன்மை தெரியாமல் இருக்கும். அப்புறம் கொத்தமல்லி நல்லா சரசரன்னு தூவி விட்டு இறக்கிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃபைனல் லுக் பார்க்கலாம். எப்படி சூப்பராக கிரேவி மாரி வந்துருக்குன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.